சண்டை போடுற? இல்லப்பா. ராகவன், உன் பொண்ணு சண்டை எல்லாம் போடல. என் சன்ன அடிச்சிருக்கா. கேட்க வந்த என்னையும் அடிப்பன்னு கைய வாங்குறா. என்ன சாரு இதெல்லாம்? அப்ப நான் வேணும்னு அவனை அடிக்கலப்பா. அந்த பையன் ஜன்னல் மேல பால் அடிச்சு தூங்கிட்டு இருந்த உங்க மாப்பிள்ளை எழுந்துட்டாரு. ராகவன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு மைண்ட் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதான் இப்படி நடந்துக்கிறா. இங்க வீட்ல வைக்காதீங்க. ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பாருங்க. யோ ஏதாவது பேசுன உன்னை நான் தொலைச்சிடுவேன். யார ஹாஸ்பிடல்ல வச்சு பாருங்க. பேசாம இரு சாரு, பேசாம இருமா. பாத்தீங்களா உங்க எதிரிலேயே எவ்வளவு கோவமா பேசுறான்னு? உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இரு பாருடி, இதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள புருஷன் தூங்குறான், ஏன் விளையாடுறீங்கன்னு சண்டை போடுது. சரியான மெண்டல் கேஸ். யார் மெண்டல் கேஸ்? யார் மெண்டல் கேஸ்? நீ தான் மெண்டல் கேஸ். சொன்னா கேளு. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பையனை அழைச்சிட்டு போங்க. அவனை நான் கூட்டிட்டு போறேன். நீங்க அழைச்சிட்டு போய் நல்ல டாக்டரா பாருங்க. பேசாம இருமா, பேசாம இரு. சாரு, ஏம்மா என்னாச்சு? ஏன் அந்த ஆள் கத்திட்டு போறாரு? அத்தை, நான் சொன்ன உங்களுக்கே கோவம் வரும். அவர் தலைவலின்னு வீட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. சின்ன பசங்க பால் அடிச்சு அவர் எழுப்பிட்டாங்க. அதனாலதான் அந்த பையனை அடிச்சேன். ஏம்மா, அதுக்கு போய் யாராவது அடிப்பாங்களா? அடிப்பேன். அவர் யாராவது டிஸ்டர்ப் பண்ணா கண்ணத்திலேயே அறைவேன். சாரு, இப்படி எல்லாம் நீ எமோஷன் ஆக கூடாதுமா. தப்புமா. வீட்டுக்கு போலாம் வா. அப்ப தப்பு பண்ணது அந்த பையன். அவங்க ஏன் மேல கோவப்படுறாங்க? சரிம்மா, அவங்க தான் போயிட்டாங்கல்ல. வா வீட்டுக்கு போலாம். என்னப்பா? சாருமா, வாம்மா. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கல்ல, இங்க எதுக்கு? வா போலாம். சாரு, இங்கேயேமா வந்து உட்காந்துட்டு இருக்க? ரூமுக்கு போமா. இல்லப்பா, ரூம்ல அவர் தூங்கிட்டு இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் இங்கே இருக்கேன். லாவண்யா, குழந்தைக்கு பசிக்கும், பால் கலந்து கொடு. சரிம்மா. சாரு, அத்தை, நீங்க எங்க போனீங்க? குழந்தைக்கு தடுப்பூசி போட டாக்டர்கிட்ட போனேன். நீ ஏமா இவ்வளவு கோவப்படுற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ தெருவுல போய் சண்டை போடலாமா? ஆமால, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுல்ல. சாரி அத்தை, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். சாரி. சாரு, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். கோவத்துல அதை வேற மறந்துட்டேன். சரி வாங்க, வந்து போடுங்க. இல்ல, நீங்க மேல போங்க, நான் வரேன். சரி அத்தை, இன்ஜெக்ஷன் போட்டா ரொம்ப டயர்ட் ஆயிடும். நான் தூங்கிடுவேன். நான் மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சாரு, தமிழ் எங்க? ஓ ரூம்ல இருக்கான்? ஆமா அத்தை, ஆனா அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் போய் அம்மா ரூம்ல போய். சரி. ஆண்டவா, அவனுக்காக ஒருத்தி இவ்வளவு தூரம் கலவரம் பண்ணிருக்கா. அது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கா. இவனை நான் என்னன்னு சொல்றது? சிஸ்டர். சார், சாரு எங்க? இப்பதான் அம்மா ரூமுக்கு போறாங்க. அவதான் கலாட்டா பண்ணுவான்னு தெரியும்ல, ஏன் வெளியே விட்டீங்க? நான் வேண்டான்னு தான் தடுத்தேன் சார். என்ன மீறி வெளியே போயிட்டாங்க. அப்படிலாம் வெளியில விடாதீங்க. அவளை கண்ட்ரோல் பண்ணி நீங்க தான் வச்சுக்கணும். இனிமே கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்க சார். அம்மா, உங்களோட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமே, உட்காருமா. அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தமிழ் சார் வந்ததுல இருந்து நார்மலாவே இல்ல. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்காரு. அவரை டாக்டர் கிட்ட காட்டினா கம்ப்ளீட்டா குணப்படுத்திடுவாருமா. என்ன சொல்ல வர நீ? டாக்டர்கிட்ட காட்டுற அளவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாதுமா. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு தனியா இருந்தார்ல, அதனால மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படியா சொல்ற? ஆமாம்மா, நான் சொல்ற டாக்டர் ரொம்ப திறமையானவர். எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் பூரணமா குணமாக்கிடுவாரு. யார் அவரு? அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்மா. என்னது சைக்காட்ரிஸ்டா? அவர் ஒரு மனோவியல் டாக்டர்மா. அவர்கிட்ட காட்டினா நம்ம தமிழ் சார பூரணமா குணமாக்கிடலாமா? ஏய், இப்ப நீ என்னடி சொல்ல வர? என் பிள்ளைய லூசுங்கிறியா, மென்டலுங்கிறியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலமா. ஏய், இதையே வேற ஒருத்தி சொல்லியிருந்தான்னு வச்சுக்க,
பல்ல பேத்திருப்பேன். இனிமே டாக்டர் கிட்டர்னு என்கிட்ட வந்த பிச்சிருவேன் பிச்சு. எழுந்திருச்சு போடி. ஏதோ ஊரொம்பு பேச போறான்னு ஆசையை கேட்டா என் பிள்ளைய மென்டலுங்கிறான். கிறுக்கு பிடிச்சவ. ஏய், இங்க எதுக்கு நிக்கிற? போடி போ. சாரிம்மா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. அவனை நீ என்னடி குணப்படுத்துறது? என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு சாரு இருக்கா, அவ குணப்படுத்துவாடி. அத்தை நானே எங்க ரூம்ல இருக்க மாப்ள. என்ன விஷயம்? வந்து சொல்றத. இவர் ஏன் இப்படி பரபரப்பா போறாரு? லாவண்யா, நம்ம திங்ஸ்லாம் பேக் பண்ணி ரெடியாவே. நம்ம உடனே மும்பை கிளம்பணும். மும்பைக்கா? என்னங்க ஆச்சு? ஏன் திடீர்னு? அங்க நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லி அப்பா ஃபோன் பண்ணி கத்துறாரு. நம்ம கிளம்பலாம். திங்ஸ்லாம் பேக் பண்ணு. என்னங்க, மாமா இத வேணும்னே பண்றாரு. நாம இங்க இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அது எனக்கும் தெரியல லாவண்யா, ஆனா அவரை மீறி எதுவும் பண்ண முடியாது இல்ல. ஏற்கனவே அவருக்கு சித்தப்பாக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இப்ப நானும் ஆர்கியூ பண்ணா கண்டிப்பா அவர் வருத்தப்படுவாரு. என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேன்னு கத்துவாரு. அப்புறம் சில விஷயங்களை பேச மாட்டாரு, டக்குன்னு பண்ணிடுவாரு. நாளைக்கு சப்டீலர்ஸோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் மெயில் பண்ணியிருக்காரு. அப்ப நான் போய் தான் ஆகணும், மிஸ் பண்ணவே முடியாது. அவர் ஏங்க இப்படி இருக்காரு? அதெல்லாம் பேசப்ப நேரம் இல்ல. இன்னும் 2 hours நம்ம ஏர்போர்ட்ல இருக்கணும். டிக்கெட் புக் பண்ணி மெயில் அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. எங்கேயே உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கிற நம்மள கிட்டத்தட்ட கழுத்தை பிடிச்சு தள்ளுறாரு. லாவண்யா, அதை பத்தி பேசினா அப்ப கோவம் தான் வரும். எல்லாத்தையும் பேக் பண்ணி வை, நம்ம கிளம்பலாம். மேடம், என்னாச்சு? தமிழோட அம்மா இப்படி எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. சாருவையும் தமிழையும் சேர்த்து வைக்க அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பினேன். ஆனா ஆனா அவங்களே இப்ப சொதப்புறாங்க. இப்படி இருந்தா தமிழுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் தருது? இந்த கல்யாணம் எப்படி நடக்கிறது? எனக்கு என்ன பண்றதுனே புரியல டாக்டர். ஐம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். மேடம், அவங்க மேல கோவப்பட்டு எந்த யூஸும் இல்ல. நாம யாருக்கும் தெரியாம தான் தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். அப்படி இருக்கிறப்ப தமிழ் மனசை மாத்ததான் நீங்க ட்ரை பண்றீங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா தமிழ் சாருவை ஏத்துக்க வைக்க முடியும்னு நாம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. மேடம், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம எல்லாத்தையும் ஓபனா சொல்லிடலாமே. டாக்டர், மேடம், இதுல அதிர்ச்சியடைய ஒண்ணுமே இல்ல. சாருவையும் தமிழையும் ஒன்னா சேர்த்து வைக்கதான் இப்படி பண்றோம்னு தெரிஞ்சா அவங்க நிச்சயமா கோஆபரேட் பண்ணுவாங்க. நம்ம சொல்லிடலாம் மேடம். இல்ல டாக்டர், உண்மையை சொன்னோம்னா அவங்க மேல உனக்கு என்ன அக்கறைன்னு என்ன கேள்வி கேட்பாங்க. என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சாருதான் என் பொண்ணுங்கிறது கடைசி வரைக்கும் ரகசியமாவே இருக்கட்டும். அத சொல்லி குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம். மேடம், ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். சாருவோட அம்மா நீங்க தாங்கிறப்போ அதை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல டாக்டர், நான் தான் அம்மான்னு தெரிஞ்சா சாரு எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. ஒருவேளை அவன் என்ன வெறுத்துட்டானா? என்னால அதை தாங்கிக்கவே முடியாது டாக்டர். என் பொண்ணு தள்ளி இருந்தே நான் பாத்துக்கிறேன். அவ தமிழ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க டாக்டர். மேடம், இப்போ நமக்கு இருக்கிறது 2 பிரச்சனை தான். ஒன்னு, அந்த மருந்தோட அவைலபிலிட்டி. முன்ன மாதிரி இப்போ அது எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கிறது இல்ல. ரொம்ப லிமிட் பண்ணிட்டாங்க. அதனால இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் அதை வாங்க முடியும். ட்ரை பண்ணுங்க டாக்டர். உங்களால அது முடியாதா? முடியும் மேடம். பெங்களூர்ல எங்க கிடைக்கும்னு விசாரிக்க சொல்லிருக்கேன். அதை வாங்கி சிஸ்டர் கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதை தமிழுக்கு டைமுக்கு தர வேண்டியது அந்த சிஸ்டரோட பொறுப்பு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாக்டர். மருந்து எங்க கிடைக்கும்னு மட்டும் சொல்லுங்க. அதை வாங்கி தமிழுக்கு தர நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே மேடம். 2வது பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்னதுதான். சாருவை பத்தி பாசிட்டிவா
தமிழ்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அங்க ஆள் இல்லைங்கிறப்போ மெடிசன் கொடுத்து யூஸ் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். இல்ல டாக்டர், அதுக்கும் நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். நமக்கும் சப்போர்ட் பண்ணணும். நாம தர மெடிசன்ஸை பத்தியும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அதுக்கான ஒரே சாய்ஸ் தமிழோட அம்மா தான். கவுன்சிலிங் மாதிரி இல்லாம வேற மாதிரி அவங்கள தமிழ்கிட்ட பேச வைக்க முடியும். நான் அதை பத்தி சிஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன் டாக்டர். ஓகே மேடம். மத்த எல்லாரையும் விட அவங்க தான் பெஸ்ட்னு எனக்கும் தோணுது. நீங்க சிஸ்டர் கிட்ட பேசுங்க. மெடிசன் எங்க கிடைக்குங்கிற தகவல் வந்ததும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே டாக்டர். வரேன் மேடம். இந்த வீடுதான். இதோ வரேன். யாரும்மா வேணும்? மேடம், நாங்க துளசியோட ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில இருந்து வரோம். பழைய வீட்டுக்கு போனப்போ இந்த வீட்டோட அட்ரஸ் கொடுத்தாங்க. துளசி இருக்காளா? அந்த மாதிரி யாரும் இங்க இல்ல, கிளம்புங்க. யாரடி இவங்க? முகத்துல அடிச்ச மாதிரி கதவை சாத்துறாங்க. இவங்க தான் நிலாவோட அம்மான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம இருக்காங்க. சரி விடு, மறுபடியும் கதவு தட்டு. நீங்க இன்னுமா கிளம்பல? நான் தான் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. அந்த வீட்டை மாத்திக்கிட்டு இங்க வந்தாலும் தேடி வந்து தொல்லை பண்ணுதுங்க. தீபா, ஏங்க, இது நிலாவோட வீடு தானே? எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு நிலாவை கூப்பிடுங்க, இல்ல அவங்க பாட்டியாவது கூப்பிடுங்க. நாங்க துளசியை பத்தி விசாரிச்சுட்டு கிளம்புறோம். ஏய், அவங்கள கூப்பிட முடியாது, பார்க்க முடியாது. பேசாம கிளம்பு. ஏன் மேடம், ஏன் முடியாதுங்கிறீங்க? துளசியை கேட்டாலும் இல்லைங்கிறீங்க, நிலாவையும் கூப்பிட முடியாதுங்கிறீங்க. தேவையே இல்லாம அறிமுகமே இல்லாத எங்க கிட்ட கோவப்படுறீங்க. ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன். துளசி பேரை சொல்லிக்கிட்டு யார் இங்க வந்தாலும் நான் கோவப்படத்தான் செய்வேன். தெரியுதுல்ல? கிளம்புங்க. மேடம், ஒருவேளை துளசி வீட்ல இல்லைன்னா அவ எங்க இருக்கானாவது சொல்லுங்க. எனக்கிட்ட எனக்கு என்ன தெரியும்? படிக்கிறதா சொன்னீங்கல்ல, காலேஜ்ல போய் விசாரிங்க. இங்க வராதீங்க, கிளம்புங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நாங்களும் வந்ததுல இருந்து பாக்குறோம், கிளம்புங்க கிளம்புங்கன்னு துரத்துறதுல குறியா இருக்கீங்க. நாங்க எங்க ஃப்ரெண்ட் பார்க்க வந்தது தப்பா? என்ன வார்த்தை நீளுது? கிளம்புங்கன்னு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க பாருங்க, நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். எங்க ஃப்ரெண்ட பார்க்க தான் வந்திருக்கோம். போனா எப்படி போவோம்? ஏய், ஏன்டி இப்ப டென்ஷன் ஆற? கொஞ்சம் பொறுமையா இரு. பின்ன என்னடி? ஸ்வேதா, யாருமா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரோ துளசியை தேடி வந்திருக்காங்க. துளசியை தேடியா? யாருமா இது? இப்ப உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? உள்ள போங்க. எத்தனை தடவை சொல்றது? போன் சொன்னா போக மாட்டீங்களா? இப்படி வாசல்ல நின்று பிரச்சனை பண்ணாதீங்க. போங்க முதல்ல இங்க இருந்து. அப்பா, கீழே யார் வந்திருக்கா? யாரும் இல்லம்மா, நீ உள்ள போ. அம்மா, நீங்களும் உள்ள போங்க. பிரச்சனை எல்லாம் வேண்டாமா? துளசி எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நாங்க போயிட்டே இருக்கோம். இங்க பாருங்க, துளசி எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இல்லன்னா நாங்க போகவே மாட்டோம். எங்க இருக்கான்னு சொல்லுங்க. பாட்டி, தீபாக்காவும் கல்யாணக்காவும் வந்திருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா, துளசியா கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு நீலா, வந்துடுறேன். நீ யாரையும் பார்க்க முடியாது. உள்ள போ. அப்பா, நான் போய் பார்த்துட்டு நீலா, வந்துடுறேன். போன்னு சொல்றேன்ல. பாட்டி சொல்லுங்க பாட்டி. நாங்க போய் வேண்டாம், நீ உள்ள போ. அம்மா, கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போமா. போமா. அப்பா, உள்ள அப்பா, போமா. please பா. போமா, உள்ள போ. மேடம், சத்தியமா நாங்க கலாட்டா பண்ண வரல. துளசி 2-3 நாளா காண்டாக்ட் பண்ணவே முடியல. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அதான் என்னாச்சுன்னு தெரியாம விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். அது உங்க பிரச்சனை. அவ எங்க இருக்கா, என்ன ஆச்சுன்னு நீங்க தான் விசாரிக்கணும். மேடம், துளசி நிலாவோட அந்த வீட்ல தானே தங்கி படிச்சிட்டு இருந்தா. அப்ப நிலா கிட்ட தானே விசாரிக்கணும். அவ இங்க இல்லன்னு சொல்றல்ல, அது உங்க மரமண்டைக்கு புரியலையா? படிச்சவ தானே நீ. ஏங்க, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவங்க வீட்ல இல்லன்னா வேற எங்க போயிருப்பாங்க? முதல்ல நீங்க நிலாவை கூப்பிடுங்க, இல்ல பாட்டியை கூப்பிடுங்க. நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம். ஏய் நிலா, நிலா, ஹேய், நிலா. என்ன கேட்க போற அவகிட்ட? துளசின்னு ஒரு துரோகி இந்த வீட்ல இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப அவங்க இல்ல.
பாட்டி நிலான்னு யாரு கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. ஐயோ பாவம், இந்த வீட்டுல தங்க வச்ச பாவத்துக்கு அவன் நிறையவே பண்ணிட்டான். அதுக்கான தண்டனையை அவ கண்டிப்பா அனுபவிப்பா. மேடம், நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. அப்படி அவ என்ன தப்பு பண்ணா? என்ன பண்ணான்னு என்கிட்ட கேட்காதீங்க, அவளை போய் கேளுங்க. ஆனா உங்களால அவளை பார்க்கவே முடியாது. அவ பண்ண அந்த துரோகத்துக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு நொந்து போய் தான் வருவா. அப்ப கேளுங்க என்ன பண்ணாங்க. அப்பா ப்ளீஸ் பா, அக்கா ஜெயில தான் இருக்காங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாதுமா, சொல்றேன்ல, பேசாம உட்காரு. அப்பா ப்ளீஸ் பா, சொல்றேன்ல, மறுபடியும் என்கிட்ட கேட்டு இருக்க கூடாது. உட்காருமா. இங்க பாருங்க, கண்டதையும் பேசி எங்களை குழப்பாதீங்க. துளசியை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவ யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டா. ஆமா ஆமா, அவ ரொம்ப நல்லவ. அந்த நல்லவ இப்போ எங்க எந்த மாதிரி கந்தர கோலத்துல இருக்கான்னு நீங்களே போய் பாருங்க. எங்க அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவ ஏதாவது ஆபத்துல இருக்கலா? நான் என்ன வெத்தலையில மை தடவை ஜோசியமா சொல்லிட்டு இருக்கேன்? மரியாதையா கிளம்புங்க. இங்க பாருங்க, அவ எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. இல்லன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓ, தாராளமா கொடுங்க. போலீஸ் வரட்டும், அவங்கள நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க கிளம்புங்க. மரியாதையா நான் சொல்றப்பவே கிளம்புங்க. மீறி கலாட்டா பண்ணீங்க, போலீஸ நானே கூப்பிட வேண்டியிருக்கும். இப்ப போறீங்களா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளவா? ஹலோ, என்னங்க? ஏய், வா போலாம். வா. தீபா, இப்ப என்னடி பண்றது? பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போய் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? வேணாண்டி, அவங்க வேற தைரியமா ஃபேஸ் பண்றேன்னு சொல்றாங்க. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாப்போம். இல்லனா காலேஜுக்கு போய் விசாரிச்சு பார்க்கலாம். வா. என்ன மேடம் இப்படி பேசுறாங்க? அதை விடு, நீ வந்து வண்டி எடு. ஏம்மா, அவங்க துளசி பத்தி விசாரிக்க தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல. யாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்கு தான் நான் இருக்கேனா? அவங்களே போய் விசாரிக்கட்டும். அம்மா அக்கா ஜெயில தான் இருக்காங்கன்னு அதையாவது அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் அவங்களுக்கு வாய் இல்லையா, மூளை இல்லையா? திமிரா பேசுறாங்கல்ல, சுத்தி அலைஞ்சு விசாரிக்கட்டும். அம்மா அக்காவை நீங்க தான் காப்பாத்தல, சொல்லிருந்தா அவங்களாவது காப்பாத்துவாங்கல்ல. ஏமா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? எதிர்த்து பேச அரைஞ்சிருவேன். ஒழுங்கா படிச்சுட்டு வாடி நீங்க அனுப்பிச்சு வச்சா எங்களை நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இனிமே துளசியை சேர்ந்தவங்க யார பத்தி நீ பேசக்கூடாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ பண்ணு. என்னங்க, இவ ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டா. அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு அவளை காப்பாத்துறதுக்காக தப்பிச்சு கூட ஓடுவா. உங்க பிசினஸ் டீல் எல்லாம் 2 நாள்ல முடிங்க. உடனே நம்ம மலேசியா கிளம்புறோம். சரிம்மா, முடிச்சிடுறேன். யாரடி போன்ல? மாமாவா? ஆமாண்டி, இதோட 4-5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாரு. துளசியை பார்க்காம அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே புரியல. அதுக்காக பேசாம இருப்பியா? ஏதாவது சொல்லிதானே ஆகணும். கரெக்ட் தாண்டி. ஆனா முதல்ல நாம என்ன பண்றது? துளசி எங்க இருக்கான்னு இங்கேயே இருந்து தேடணும், இல்லைன்னா சென்னைக்கு கிளம்பணும். அதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்றது தானே சரியா இருக்கும். சரி, என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அவ நிலா வீட்டுல பாதுகாப்பா இருப்பான்னு நினைச்சோம். ஆனா இங்க வந்து பார்த்தா நிலைமை வேற மாதிரி இருக்கு. அவ எங்க போனா, என்ன பிரச்சனை, ஒண்ணுமே புரியலடி. கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நிலாவோட அப்பா அம்மா ஏண்டி இப்படி இருக்காங்க? துளசி யாருன்னே தெரியாது, வெளியே போங்கன்னு துரத்துறதுல குறியா இருக்காங்க. வந்த ஆத்திரத்துக்கு கண்ணத்திலே அரைஞ்சிருப்ப. ஏய், அவங்கள விடுடி. அவங்க தான் வீட்டிலே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. துளசி இப்ப எங்க இருப்பா? அவளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏய், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாம ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அதெல்லாம் சரியா வராதுடி. என்ன நடந்துச்சுன்னு கன்ஃபார்மா தெரியாம என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவ? சரி, இந்த ஊர்ல நம்ம யாருக்கிட்ட போய் விசாரிக்கிறது? அவ எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளை பத்தி விசாரிக்கிறதுக்கு 2 இடம் தான் இருக்கு. ஒன்னு நிலா வீடு, இன்னொன்னு காலேஜ். நிலா வீட்டுல நமக்கு எந்த விவரமும் கிடைக்கல. நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் காலேஜ் தான். நம்ம வேணா அங்க போய் விசாரிக்கலாமா? இது நல்ல ஐடியா தான்.
ஆனா மணி மணி இப்போ 5 மணி ஆயிடுச்சே. இதுக்கு மேல அங்க போனா யூஸ்ஃபுல்லா எதுவும் தெரியாது. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே தெரியாம எப்படி போறது? நம்ம மாமாவுக்கு என்னென்ன பதில் சொல்றது? எனக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குடி. வேற இடம் போன ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இவ்ளோ பெரிய ஊர்ல நம்ம எங்கன போய் தேடுறது? யார்கிட்ட கேக்குறது? யோசிக்க யோசிக்க ஒரே குழப்பமா இருக்குடி. ஏய், அவ பத்திரமா இருப்பாள்ல?